வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா மற்றும் செசல்ஸ் இடையேயான நட்பு சீராகவும் வலுவாகவும் வளர்ந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. தமிழக சட்டமன்றத்தின் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கடும் குற்றச்சாட்டு. உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு. தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்பது தனக்கு பெருமை. மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் இயக்குனர் பாக்யராஜின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம். இறுதிச் சடங்கில் அமைச்சர்கள் விஷி ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா மற்றும் செசல்ஸ் இடையேயான நட்பு சீராகவும் வலுவாகவும் வளர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். செசல்ஸ் நாட்டின் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி அளித்த அதிகாரப்பூர்வ அரசு விருந்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியா மற்றும் செசல்ஸ் இடையேயான நட்பு சீராகவும் வலுவாகவும் வளர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செசல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி பேசிய போது, இந்தியா எப்போதும் செசல்ஸ் நாட்டின் உண்மையான அசைக்க முடியாத நண்பனாக இருந்து வருவதாக தெரிவித்தார். இந்திய மக்களின் இந்த பாசத்தை தங்கள் நாட்டு மக்களும் இங்கு வாழும் துடிப்பான இந்திய வம்சாவளியினரும் முழுமையாக உணர்ந்துள்ளதாக கூறினார். பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இதையடுத்து தமிழகம் முழுவதும் 52,91,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட மொத்தம் 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. பெற்றோர் தங்கள் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற மாவட்ட திமுக அயலக அணி செயலாளர் முத்தமிழ் செல்வன் இல்ல திருமண விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி உரையாற்றினார். அப்போது சட்டமன்றத்தை சினிமா ஷூட்டிங் போல் ஆளுங்கட்சி மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் டான்ஸ் மட்டும்தான் ஆடவில்லை என விமர்சித்தார். எனவே தமிழக சட்டமன்றத்தின் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக தெரிவித்தார். இந்த ஆட்சியின் கொடுமைகளை இளைஞர்கள் தட்டி கேட்டு வருகின்றனர். அப்படி தட்டி கேட்கும் இளைஞர்களை சோபா மாடல் அரசு கைது செய்து வருவதாக தெரிவித்தார். தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே குதிரை பேரத்தை தொடங்கியதாக தெரிவித்தார். இந்த பகுதியில் நடக்கக்கூடிய அனைத்து கழக நிகழ்ச்சிகளும் இந்த திருமண மண்டபத்தில் தான் அண்ணன் அவருடைய உதவியால், முத்தமிழ்ச்செல்வன் அவருடைய உதவியால் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கழக குடும்பத்தின் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுல மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு புகார் எழுந்துள்ள நிலையில் தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உதவி பேராசிரியர் எழுத்து தேர்வு முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 25ஆம் தேதி வெளியானதை தொடர்ந்து விளக்க கட்டுரைகளின் மதிப்பீட்டில் பெருமளவிலான முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்தேர்வில் புறநிலை வினாத்தாளில் 100 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற ஒரு தேர்வர் விளக்கமுறை வினாத்தாளில் எப்படி 0 மதிப்பெண் பெற முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். படித்த இளைஞர்களின் எதிர்காலத்துடன் ஆசிரியர் தேர்வு வாரியம் விளையாடுகிறது என்று குற்றம் சாட்டினார். இதுகுறித்து சுதந்திரமான முழு விசாரணை நடத்தப்பட்டு தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கவும், விசாரணை முடியும் வரை அனைத்து ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சத்தியமூர்த்தி பவனில் வருகின்ற 29ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக தான் பொறுப்பேற்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்.
மேலும் இன்றைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சூழலில் இப்பதவி வழங்கப்பட்டு உள்ளது. இது மிகவும் சவாலான பொறுப்பு என்பது எனக்கு தெரியும் என்று கூறினார். தாவைக்க தலைவரும் முதலமைச்சருமான விஜயின் அன்பான தலைமையில் இந்த ஆட்சி நடக்கும். இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்பது தனக்கு பெருமையாக உள்ளதாக தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்பது எப்படி நமது லட்சியமாக இருந்ததோ அதேபோல் ராகுல் காந்தியை பிரதமராக்குவதே நமது அடுத்த இலக்காகும். அதற்கு தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுவே நமது முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் வரும் 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனில் தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவித்தார். பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் இயக்குனர் பாக்யராஜின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரும் பிரபல நடிகருமான பாக்யராஜ் நேற்று காலையில் திடீர் மாரடைப்பு காரணமாக சென்னையில் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து இன்று அரசு சார்பில் 24 காவல்துறையினர் அணிவகுப்புடன் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானம் கொண்டு செல்லப்பட்டு 72 குண்டுகள் முழங்க அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் அமைச்சர்கள் விஷய ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் பங்கேற்றனர். விருதாச்சலத்தில் புனரமைப்பு செய்த மாற்றுத்திறனாளி பள்ளி வகுப்பு அறையை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாற்றுத்திறனாளி படிக்கக்கூடிய வகுப்பறையை தாவேக கடலூர் மேற்கு மாவட்ட இணைச் செயலாளர் சங்கர் தனது சொந்த செலவில் மறுசீரமைப்பு செய்து கட்டிடத்தை சரி செய்தார். இதன் திறப்பு விழாவில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் கலந்து கொண்டு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதன் பின்னர் அவர் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சீருடை, நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் மரக்கன்று நடும் விழாவையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய், மேற்கு மாவட்ட துணை செயலாளர் வாசு, நகர செயலாளர் அப்பாஸ் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தாம்பரம் அருகே தலைமை காவலரை வெட்டிவிட்டு தப்பி முயன்ற ரவுடியை காலில் சுட்டு காவல்துறையினர் பிடித்து உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கத்தில் ரவுடிகள் கஞ்சாவுடன் பதுங்கி உள்ளதாக ஓட்டேரி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் காவல் தலைமை காவலர் ஆனந்த்ராஜ் தலைமையில் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ரவுடிகள் செல்லா, கனகராஜ் ஆகிய இருவரை கஞ்சாவுடன் பிடித்து காவல் வளாகத்தில் ஏற்ற முயன்றபோது செல்லா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலைமை காவலர் ஆனந்த்ராஜை கடுமையாக தாக்கி உள்ளார். இதனை கண்ட காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் ஒருமுறை செல்லாவின் இடது காலில் சுட்டு பிடித்தார். இதனையடுத்து செல்லாவை தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனை சிகிச்சைக்காக காவல்துறையினர் அனுமதித்தனர். மேலும் காயமடைந்த தலைமை காவலருக்கும் அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் அமைச்சர் சம்பத்குமார் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்துகளை வழங்கினார். கோவை அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சம்பத்குமார் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். அவருடன் லால்குடி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். இந்நிகழ்வில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்டம் முழுவதும் 32 முக்கிய இடங்களில் அதில் 22 நடமாடும் மையங்கள் மூலம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் என 32 இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய 32 இடங்கள்லையும் நடமாடும் போலியோ சொட்டு மருந்து முகாம் என்று 22 இடங்கள்லேயும் நடைபெற்று இருக்கிறது. இது காலை 7 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை மக்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் குழந்தைகளை கூட்டு பயன்பெற வேண்டும் என்றது மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கள்ளுக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணனும் மாநகராட்சி பொறுப்பு மேயர் அஞ்சுகம் பூபதியும் இணைந்து தொடங்கி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளுக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன், மாநகராட்சி பொறுப்பு மேயர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்துகளை வழங்கினர். இந்நிகழ்வில் மாநகர நல அலுவலர் வீராசாமி, சுகாதார அலுவலர் சீனிவாசன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1609 போலியோ சொட்டு மருந்து முகாமில் 1,64,908 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது.
பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் நடைபெறும் சொட்டு மருந்து முகாமினை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் நடைபெறும் சொட்டு மருந்து முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் துவக்கி வைத்தார். சொட்டு மருந்து எடுத்துக்கொள்ள அடம் பிடிக்கும் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து சொட்டு மருந்து வழங்கினார். இதில் பூவிருந்தவள்ளியைச் சேர்ந்த குழந்தைகள் மட்டுமின்றி பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதில் பூவிருந்தவள்ளி ஒன்றிய செயலாளர் ஜெகன் அப்பு, நகர செயலாளர் பாலாஜி மற்றும் நகர வட்ட தாவேக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் போலியோ சொட்டு மருந்து முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாம் மாவட்டம் முழுவதும் மொத்தம் 777 மையங்களில் நடைபெறுகிறது. மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர செயலாளர் விமல் அச்சுதன், தாவேக நிர்வாகிகள், திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை கோரைநாடு அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜமால் முகமது யூனஸ் கலந்து கொண்டு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்துகளை வழங்கினார். மயிலாடுதுறை கோரைநாடு அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளித்து மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி, சட்டமன்ற உறுப்பினர் ஜமால் முகமது யூனஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட சுகாதார அலுவலர் அஜித் பிரபுகுமார், நகர்நல அலுவலர் ஆடல் அரசி, நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் 582 மையங்களில் இலவச போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் 66,636 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. போக்குவரத்து வசதி இல்லாத குக்கிராமங்களுக்காக 3 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலமாக சொட்டு மருந்து முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. MSME கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்றத்தில் பேசப்போவதாக சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கோவையில் MSME நெக்ஸ்ட் ஜி மற்றும் சின்னவேடம்பட்டி தொழில்துறை அசோசியேஷன் சார்பில் உலக MSME தினம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார். இதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் செய்தியாளர்களிடம் பேசிய போது MSME கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்றத்தில் பேசப்போவதாகவும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து உரிய தீர்வு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கவுண்டம்பாளையத்தில் உட்கட்டமைப்பை உருவாக்கி சிப்காட் தொடங்க ஆலோசனை செய்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்று கூறினார். மின்சாரத்துறை அமைச்சர் கூறியது போல மின் கட்டணம் விலை ஏற்றம் இருக்காது என்று தெரிவித்தார். இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மிகச்சிறந்த அளவில் ஒரு பொருளாதாரம் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் MSME தான். அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய MSME நிறுவனங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்மளுடைய பொருளாதார வளத்தை மட்டும் சேர்க்காம நம்மளுடைய தொழில் வாய்ப்புகள், அதே போல கல்விச்சூழல் அனைத்துக்குமே காரணமாக இந்த MSME இண்டஸ்ட்ரி தான் விளங்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கடலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அதிகாரிகள் தெருவோர வியாபாரிகளின் பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி எடுத்து செல்கிறார்கள் என்றும் அவற்றை உடனடியாக கொடுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து தெருவோர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் அனுமதி கேட்டுள்ளது. அது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் மீனவர்கள் வாழ்வதற்கு பாதிக்கும் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசு இப்பொழுது PPP என்கிற அந்த டெண்டர் முறையை ரத்து செய்திருக்கிறது. நல்லது, அதை வரவேற்கிறோம். இதுபோன்ற சேவைத்துறைகளில் தனியார் நுழைவது ஏற்கத்தக்கதல்ல. அத்துடன் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிகளில் இன்னும் பலர் கூலிகளாக, ஒப்பந்த கூலிகளாக, பணி நிரந்தரம் இல்லாமல் பணிச்சுமையோடு இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன விளையாட்டு அரங்க பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் நேரில் சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகள் எந்த நிலையில் உள்ளன என்பது குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். அனைத்து அடிப்படை வசதிகளும் தரமான முறையில் அமைக்கப்பட வேண்டுமென அரசு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் இந்த அரங்கம் முக்கிய பங்காற்றும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணை அதிகாரிகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். எதிர்காலத்தில் திமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பிருப்பதாக பாஜக ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் செல்வி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் பாஜக ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் செல்வி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தாவேக அரசு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்து உள்ளதாகவும் மத்திய அரசுடன் நல்லுறவு நிலவுவதாகவும் கூறினார். மேலும் திமுக ஆட்சியை விமர்சித்த அவர், எதிர்காலத்தில் திமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக கூறினார். தாவேக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் கோயில் மேம்பாட்டு பணிகளை பாராட்டிய அவர், அதற்கு பாஜக ஆன்மீக பிரிவு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் கிரிவலம் செல்வதற்கு சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு வைகோ ஒரு இது கொடுத்திருக்கிறார். வைகோவை நம்பியவர்கள் எப்பொழுதும் எந்த காலத்திலும் வைகோ மட்டும்தான் நல்லா இருப்பார். அவரை நம்பியவர்கள் எப்பொழுதும் கெட்டு போவார்கள், அழிந்து போவார்கள், இல்லை என்றால் கடைசி இடத்துக்கு தான் போவார்கள். இது சரித்திரம் சொல்லக்கூடிய விஷயம். தஞ்சாவூரில் நடைபெற்ற கபிஸ்தலம் லைன் சங்க நிர்வாகிகளின் பதவியேற்பு விழாவில் 2ஆம் துணை ஆளுநர் ராஜன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கபிஸ்தலம் லைன் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் 2ஆம் துணை ஆளுநர் ராஜன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். இதில் சங்க தலைவர் அருணாச்சலம், ஆளுநர் செயலாளர் சிவராமகிருஷ்ணன், நிர்வாக ஆலோசகர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காசிமேட்டில் மீன்வரத்து அதிகரித்து விலை குறைந்ததால் மீன் பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இந்த வாரம் ஆழ்கடலில் இருந்து அதிகளவில் மீன்கள் கரை திரும்பியதால் சிறிய மற்றும் பெரிய வகை மீன்களின் வரத்து கணிசமாக அதிகரித்தது. இதனால் கடந்த வாரத்தை விட மீன் விலை குறைந்து அதிகாலை முதலே ஏராளமானோர் மீன்களை வாங்க குவிந்தனர். சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் மீனவ பெண்களும் ஏலம் மூலம் மீன்களை வாங்கி பல்வேறு மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு சென்றனர். மேலும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகள் அதிகளவில் மீன்களை கொள்முதல் செய்தனர். இதுகுறித்து மீனவர் நாஞ்சில் ரவி கூறுகையில், ஆந்திர கடற்படை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளதால் 2 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அவற்றை விடுவிக்கவும் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி பெறவும் தமிழக முதல்வர் ஆந்திர முதல்வருடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வாங்கக்கூடிய விலையில், அதாவது ரொம்ப விலை அதிகமாகவும் இல்லை, ரொம்ப விலை கம்மியும் இல்லாமல் நார்மலான விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு, தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்குகிற அளவுக்கு மீன்களுடைய விலை இருந்தது. அதனால் மீன் பிரியர்கள் மீன்களை வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, இப்போ ஆந்திர கடற்பகுதிகளில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆந்திர அரசு தடை விதிச்சிருக்கு. அரசன் கழனி கிராமத்தில் உள்ள குளத்தை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசன் கழனி கிராமத்தில் உள்ள பெரிய நாயகி உடனுரை கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் அருகில் உள்ள குளத்தை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா தனியார் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்றது. விழாவில் ஆலய நிர்வாகி கமலக்கண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாகு ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து குளத்தை தூர்வாருவதற்கான பணியை தொடக்கி வைத்தனர். இதில் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவேற்காட்டில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் கால்நடை பண்ணை செயல்படுவதை கண்டித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து உள்ளார். சென்னை திருவேற்காடு காவல் நிலையம் அருகே 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஏராளமான குடியிருப்புகள் உள்ளதால் கால்நடைகளால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கால்நடை பண்ணை உரிமையாளர் வீட்டை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் பொதுமக்களை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார், கால்நடை வளர்ப்பிற்கு வரைமுறை கொண்டு வருவதாகவும் நகராட்சி மற்றும் காவல்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் சென்ற சிறிது நேரத்தில் அங்கு இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து இருதரப்பினரும் மாறி மாறி திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர். இந்த சம்பவம் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிரவுண்டுக்கு மேலே இருக்கும். அந்த இடத்துல மாடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாடு வளர்ப்பு நிமித்தமாக இந்த பகுதியில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மாடு முட்டி ஒருவருக்கு அடிபட்டிருக்கிறது. மாடு மறித்து இந்த இடத்துல பல நாளாய் அதை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு புகுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தேவநாதன் என்பவர் வழக்கம் போல் பணி முடிந்து இரவு 7 மணிக்கு வீட்டிற்கு செல்ல தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்றார். அப்போது திடீரென அருகே சென்ற பாம்பு ஒன்று ஆள் வருவதைக் கண்டு தேவநாதன் இருசக்கர வாகனத்தில் புகுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த தேவநாதன் ஆரணி தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினருக்கு தகவல் அளித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு குழுவினர் நீண்ட நேரம் தேடியும் அந்த பாம்பு கிடைக்காததால் மீட்பு குழுவினர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் போலி 500 ரூபாய் நோட்டை கொடுத்து மீன் கடைக்காரரிடம் சில்லறை பெற்று மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவரான சதாம் உசேன். இவர் அப்பகுதியில் மீன்கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த 3 நபர்கள் 500 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்து சில்லறை கேட்டு உள்ளனர். அவரும் அந்த நோட்டை பெற்றுக்கொண்டு சில்லறை பணத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார். சிறிது நேரம் கழித்து அந்த ரூபாய் நோட்டை சரிபார்த்த போது அவரது போலி 500 ரூபாய் நோட்டு என்பதும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சதாம் உசேன் உடனடியாக அந்த நபர்களை தேடி சென்று உள்ளார். அப்போது கோவில்பட்டி மாவட்ட அரசு மருத்துவமனை அருகே நின்று கொண்டிருந்த 3 பேரையும் பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் போலி பணத்தை கொடுத்து மோசடி செய்ய முயன்ற விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த ராம்குமார், விரிசம்பட்டியைச் சேர்ந்த ராஜீவ் மற்றும் குளத்தூரைச் சேர்ந்த சுரேந்தர் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வானகரம் அருகே குடும்ப தகராறு காரணமாக 2 பச்சிளம் குழந்தைகளுடன் தாய் கோவில் குளத்தில் குதித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை வானகரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனந்த்ராஜ் தேன்குழலி தம்பதியர். இதில் ஆனந்த்ராஜ் மது போதையில் வீட்டிற்கு வந்து தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்ததால் தேன்குழலி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார். இதனால் ஏற்பட்ட விரக்தியில் தேன்குழலி தனது 3 வயது மகன் நிதிஷ் மற்றும் 1 வயது குழந்தை மித்ரன் ஆகியோருடன் அருகில் உள்ள கோவில் குளத்தில் குதித்து தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த மதுரவாயில் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடலுக்கு பின்னர் 3 பேர் உடலையும் மீட்டு உடற்கூராய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்குடி அருகே 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உயிர்பறிப்பு செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கருக்காக்குறிச்சி கீழத்தெரு கிராமத்தை சேர்ந்தவர் பாலாஜி. இவரது 9 வயது மகன் திருமேனி என்பவர் அரசு தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் மாலை விளையாடச் சென்ற சிறுவன் இரவாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர் மற்றும் உறவினர் சிறுவனை தேட தொடங்கினர். அரை மணி நேரம் தேடிய பிறகு சிறுவன் வீட்டிலிருந்து 100 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத குளத்தின் கரையில் கழுத்தில் மற்றும் முகத்தில் காயத்தோடு சடலமாக கிடந்து உள்ளார். இதுகுறித்து ஆலங்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன், வடகாடு காவல் ஆய்வாளர் அனந்த பத்மநாபன் ஆகியோர் மோப்பநாய் உதவியோடு அங்கு விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அருப்புக்கோட்டை அருகே உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு மீனாட்சி மற்றும் சொக்கநாதர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கோயில் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து மணமேடைக்கு முன்பு பழங்கள், பட்டுச்சேலை, பட்டு வேட்டி உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதன் பின்னர் மங்கல்ய பூஜையை தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அருப்புக்கோட்டையில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் இறகு பந்து போட்டி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில்
பாசறை செயலாளர் பாலமுருகன் ஏற்பாட்டில் தனியார் விளையாட்டு பயிற்சி மையம் இணைந்து மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. மொத்தம் 5 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் விருதுநகர், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சென்னை போன்ற மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இந்த இறகுப்பந்து போட்டியில் மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இப்போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். குடியாத்தம் ரயில் நிலையம் அருகில் கஞ்சா விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து உள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில் நிலையம் அருகில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் குடியாத்தம் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு நபரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் 4 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பதும் அவர் ஒடிசா மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதேபோல் சைனகுண்டாவில் உள்ள ஒரு கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட 10 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து குடியாத்தம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் திடீரென கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் தாழ்வான சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். இனி வருவது திரையுலகச் செய்திகள். பிரபல நடிகர் நிவின் பாலி நடிக்கும் விஜயம் திரைப்படத்தின் டீசரை படக்குழுவினர் வெளியிட்டு உள்ளனர். பிரபல நடிகர் நிவின் பாலி விஜயம் என்ற புதிய படத்தில் நடித்து உள்ளார். இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் இசையமைப்பாளர் மிதுன் முகுந்தன் இப்படத்திற்கு இசையமைத்து உள்ளார். இப்படத்தில் மமிதா பைஜு, ஆர்சா சாந்தினி பைஜு, வினய் ஃபோர்ட், ஜாக்வர் இடுக்கி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து உள்ளனர். இத்திரைப்படத்தின் டீசர் வெளியாகி உள்ள நிலையில் அவரது ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். அமெரிக்கா, ஈரான் இடையேயான மோதல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் ஒரு போர் சூழல் உருவாகியுள்ளது. ஈரானின் குவாஸ்கம் தீவில் உள்ள சிரிக் நகர், ஹார்முஸ்கன் மாகாணம் அருகே பண்டர் லங்கால் நகரங்களில் உள்ள இராணுவ தளங்களை அமெரிக்க இராணுவம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு ஈரான், அமெரிக்கா ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது. இதில் பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் நிலவி வருகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலக கோப்பை கால்பந்து தொடரின் ஜே பிரிவுக்கான போட்டியில் ஜோர்டானை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் உள்ள டால்டாஸ் மைதானத்தில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஜே பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அர்ஜென்டினா, ஜோர்டான் அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய அர்ஜென்டினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் அர்ஜென்டினா அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் 30வது போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. இங்கிலாந்தில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் மகளிர் 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் 30வது போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் மோதுகின்றன. இதில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான வீரர்களும் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் சோபி மொலினெக்ஸ் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றன. இவ்விரு அணிகளும் சர்வதேச 20 ஓவர் போட்டியில் 38 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. அதில் ஆஸ்திரேலிய அணி 27 முறையும் இந்தியா அணி 10 முறையும் வென்று உள்ளன. மேலும் ஒரு போட்டி டிராவில் முடிந்தன. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியா மற்றும் செசல்ஸ் இடையேயான நட்பு சீராகவும் வலுவாகவும் வளர்ந்து உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம்.
ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. தமிழக சட்டமன்றத்தின் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கடும் குற்றச்சாட்டு. உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு. தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்பது தனக்கு பெருமை. மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் இயக்குனர் பாக்யராஜின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம். இறுதிச் சடங்கில் அமைச்சர்கள் ரிஷி ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் பங்கேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.